ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சுயமரியாதைய கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவங்க தான் சிம்மராசிக்காரங்க. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு போன வருஷம் 2024 ரொம்ப சோதனையான வருஷமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கண்ட சனி, அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துல குரு, 2-8 ராகு கேது, இதெல்லாம் பெருத்த துயரத்தை உண்டு பண்ணிட்டே இருந்தது. எந்த பக்கமும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு நிலவிட்டே இருந்தது. அது உத்தியோகம் உட்பட, வீடு உட்பட, வாழ்க்கை துணையோட நிறைய கருத்து வருது. இது இந்த வருடம் தொடருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் முதல் 4 மாதங்கள் அப்படியே தான் இருக்கு நிலைமை. அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஏப்ரல் இறுதியில இருந்து உங்களுடைய நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும். ஏப்ரல் இறுதியில ராகு கேது பயிற்சி, அது வந்து 1-7க்கு வரது வந்து 2-8 காட்டிலும் 1-7 எவ்வளவோ பரவாயில்லையான இடம்னு சொல்லலாம். ஆனா மேஜரா உங்களுக்கு மே மாசம் 2வது வாரத்துல குரு பெயர்ச்சி நடக்குது இல்லையா, அது வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்க போறதுனால உங்களுக்கு வாழ்க்கை சூழலே மாறக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும். அப்போ வாழ்க்கையில அடித்தளமான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். இது முக்கியமான ஒரு ஆண்டா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11ல லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால, அந்த குரு உங்களுடைய தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால, உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணையோட ஒற்றுமை ஏற்படும், மன சந்தோஷங்கள் ஏற்படும், குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும், நல்ல விஷயங்கள்ல தைரியம் ஏற்படும். தொழில் இடங்கள்ல இருந்த நெருக்கடி நிலவும் உத்தியோகஸ்தர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. சுத்தி வந்து அவங்களுக்கு இருந்த சோதனைகள் விலகி அவங்க சந்திச்ச, அதாவது மேலதிகாரிங்க வந்து தொல்லை கொடுத்தது, மேலதிகாரிகிட்ட இருந்து ப்ரெஷர்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் வந்து கீழே பணிபுரியறவங்களும் வந்து ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்தது, இப்படி வந்து பல்வேறு சோதனைகளை அனுபவிச்சவங்க இப்ப 2 பக்கமுமே நீங்க வந்து சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியும். மே மாசத்துல இருந்து, இந்த மே மாதத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்க வந்து கண்கூடா பார்க்க போறீங்க. சொந்த தொழில் செஞ்சவங்க இது வரைக்கும் ஏன்டா இந்த மாதிரி சொந்த தொழில் செஞ்சு நம்ம வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைய வந்து நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா இந்த மே மாசம் வந்து உங்களுடைய தொழில் ஆக்கப்பூர்வமாக மாறும். குறிப்பா கல்வி, விவசாயம், ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், டிம்பர் தொழில், அதன் பிறகு கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள், அப்புறம் வந்து அக்கௌண்ட் சார்ந்த தொழில்கள், இதுல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு. மே மாசத்துல இருந்து நிறைவான லாபமும் கிடைக்கும். அது சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட உத்தியோகம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய இலக்கை நோக்கி அடையக்கூடிய வருடம் மே மாதத்திலிருந்து துவங்குது அப்படின்றத யாரும் மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி மேலோங்கும். மகிழ்ச்சி மேலோங்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா வாழ்க்கை துணையரோட ஏற்படுற ஒற்றுமையும் ஒரு காரணமா இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி வந்து பிரமாதமா போகும். அவங்களுக்கு வந்து வெளி இடங்கள்ல இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். குறிப்பா வந்து ஆசிரியர்கள் கிட்ட இருந்து நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். அது பெற்றோர்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். திருமண பருவத்துல உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான் அது. அதனால வந்து குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத அவசியம் சொல்லி ஆகணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கத்தான் வேணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை துணை ஜலதோஷம், முதுகு வலி, அதன் பிறகு வாயு தொல்லை, மலச்சிக்கல் ஏற்படலாம். இந்த மாதிரி குறிப்பா வந்து சில வியாதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லலாம். ஆனா பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. அவங்க ஆரோக்கியம் மிகுந்த சிறப்பா இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் தன லாபமோ அல்லது மன மகிழ்ச்சிக்கு ஈடான ஒரு சம்பவங்களோ, மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவங்களோ அவங்க மூலியமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம விலை உயர்ந்த பொருள்கள் குறைந்து போயிருந்தால் அது திருப்பி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த 2 பலனையுமே இந்த வருடத்துடைய சிறப்பு பலனா சொல்லி ஆகணும். இந்த ஆண்டிற்குரிய சாதகமான மாதங்கள் மார்ச், மே, ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர். இந்த மாதங்கள்ல உங்க மன மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடக்கலாம்.
அது வந்து சுபகாரியங்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதில் கலந்துக்கிற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியாக வரலாம். அபரிமிதமான பண வரவும் ஏற்படலாம். இந்த ராசிக்குரிய பாதகமான மாதம் பிப்ரவரி, ஜூன், ஜூலை, அக்டோபர். இந்த மாதங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகளை யோசிச்சு தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதங்கள்ல தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது மூலியமா தேவையற்ற விபத்துக்களை தவிர்க்கலாம். இந்த மாதங்கள்ல உறவுகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கும். பண இழப்பும் ஏற்படலாம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகுந்த சிறப்பானது. பெருமாள் வழிபாடு கை கொடுக்கும். அது மட்டுமின்றி குருவின் ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மேன்மையான பலனை தரும். புவனேஸ்வரி அம்மாவை கும்பிடுறது உங்களுடைய சிரமங்களை குறைக்கும். ராகு கேது பரிகாரம் உள்ள ஸ்தலங்களுக்கும் சனி பரிகாரம் உள்ள ஸ்தலங்களுக்கும் சென்று வர்றது, பரிகாரங்கள் செய்யறது இந்த ஆண்டின் நன்மையை உங்களுக்கு அதிகரிக்கும்.